அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் கைதான 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கண்ணக்குட்டி, விஜயா, தாமோதரன் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மெத்தனால் விற்றதாக கைது செய்யப்பட்ட சின்னதுரையிடம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சின்னதுரை இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தொடர்ந்து ஒருபுறம் விசாரணை நடைபெற்று வந்தது. தற்பொழுது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரம் என்ன? தற்போது நாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறோம். அதாவது கருணாபுரம் பகுதியிலே தான் இந்த நீதிமன்ற வளாகமும் இருக்கின்றது. அந்த நீதிமன்றத்தில் தான் தற்போது அந்த சாராய வியாபாரிகள் 3வரையும் ஆஜர்படுத்தி இருக்கின்றார்கள். சற்று முன்னதாக அவர்கள் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றது. நேற்று அவர்கள் 3வருமே கைது செய்யப்பட்டார்கள். அதாவது கண்ணுக்குட்டி என்று சொல்லப்படுகிற கோவிந்தராஜ், அவரது தம்பி தாமோதரன், அதே போல கோவிந்தராஜனுடைய மனைவி விஜயா ஆகிய 3 பேரும் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட 3வரும் நேற்று காவல்துறை விசாரணை முடித்து தற்போது நீதிபதி முன்னால் அழைத்து வந்து அவர்களை ஆஜர்படுத்தி இருக்கின்றார்கள். இதில் அவர்கள் செய்த குற்றம், அது தொடர்பான அந்த விசாரணை போன்றவையெல்லாம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல இவர்களுக்கு சப்ளை செய்த சின்னதுரை என்பவர், அவரும் கடலூரிலே நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் காவல்துறை விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அது முடிந்த பிறகு இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கள்ளக்குறிச்சியிலே விஷச்சாராயம், மெத்தனால் கலக்கப்பட்ட அந்த விஷச்சாராயம் பருகியதன் காரணமாக கிட்டத்தட்ட 49-50 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கோர சம்பவத்திற்கு காரணமான அந்த 3 பேரும் தற்போது அழைத்து வரப்பட்டு நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த 3வரையும் அழைத்து வந்து ஆஜர்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது இந்த கோர்ட் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பது கருணாபுரம் பகுதியிலே தான் இருக்கின்றது. எனவே அந்த குற்றவாளிகளை அழைத்து வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களால் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக 300 மீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறமும் காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் யாரும் குழுவாகவோ அல்லது கூட்டமாகவோ இந்த பகுதிக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கோர்ட் முழுவதுமே வழக்கத்துக்கும் கூடுதலாக காவல்துறையினர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு நிறைவடைந்தவுடன் மீண்டும் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அது தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினரிடம் நாம் பேசிய போது இந்த 3வருக்கும் இந்த சரக்கு எங்கிருந்து வருகின்றது, அதாவது இந்த மெத்தனால் எங்கிருந்து வாங்குகிறார்கள், இந்த கள்ளச்சாராயத்தை அவர்கள் எங்கிருந்து வாங்கி வந்து விற்பார்கள், இத்தனை நாள் கொண்டு வந்து வித்தது கள்ளச்சாராயம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அந்த செவ்வாய்க்கிழமை விற்றது மட்டும் எப்படி மெத்தனால் கலக்கப்பட்ட விஷச்சாராயம், அது எங்கிருந்து கிடைத்தது, குறைவான விலைக்கு கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் இது போன்று வாங்கி வந்து விற்றீர்களா, உங்களுக்கு இந்த பொருளை கொடுத்தது யார், வேறு யார் யாரெல்லாம் அல்லது எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் இது போன்ற மெத்தனால் கலக்கப்பட்ட விஷச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது, இந்த நெட்வொர்க்கினுடைய பின்னணி என்ன, இதில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் காவல்துறையினர் நேற்று முழுவதும் தீவிரமாக விசாரணை நடத்தியதாகவும், இதில் யார் யாருக்கு பங்கு செல்கின்றது, எவ்வளவு சம்பாதிப்பீர்கள், செவ்வாய்க்கிழமை எத்தனை பாக்கெட் சாராயம் விற்கப்பட்டது உள்ளிட்ட பல விவரங்களையும் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையிலே கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நீதிபதி முன்னால் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களிடம் நாம் பேசிய போது, அதாவது கருணாபுரம் பொதுமக்களிடம், பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசும்போது அந்த 3வருக்கும் மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே பலமுறை எச்சரித்தோம், ஊருக்குள் சாராயத்தை விற்காதீர்கள், சாராயம் விற்பதனால் பல குடும்பங்கள் அழிந்து போகின்றது, குழந்தை குட்டிகளோடு வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது, சிறு பிள்ளைகள் கூட எளிதாக குடிக்கக்கூடிய அந்த குடிப்பழக்கம் உருவாகிவிடுகிறது. டாஸ்மாகிலே சென்று ஒரு குவார்டர் பாட்டில் வாங்க வேண்டுமானால் 170-180 ரூபாய் ஆகிறது. ஆனால் வெறும் 60 ரூபாய்க்கு சாராய பாக்கெட்டுகள் கிடைப்பதனால் அதை எல்லோரும் எளிதாக ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் முதல் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இது போன்று சாராய பாக்கெட்டுகளை விற்கக்கூடாது என்று பலமுறை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து வந்தோம். ஆனால் எங்களுடைய எதிர்ப்பையும் மீறிதான் அவர்கள் சில அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு இந்த சாராய பாக்கெட்டுகளை விற்று வந்தார்கள். அதனுடைய விளைவு இன்று நாங்கள் எங்கள் மக்களை பறிகொடுத்திருக்கிறோம். 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். பலரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்
கொண்டிருக்கிறார்கள் என கருணாபுரம் மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உறவினர்களை இழந்தவர்கள் பரிதவித்து வார்த்தைகளை சொல்கிறார்கள். கண்ணீரும் கம்பளையுமாக அவர்கள் இறந்து விட்டாலும் கூட இன்னும் அழுதபடிதான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் சாராயம் விற்ற அந்த சாராய வியாபாரிகள் 3 பேர் தற்போது நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை, என்ன விசாரணை நடைபெற இருக்கின்ற விவரங்கள் எல்லாம் படிப்படியாக நமக்கு தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.